ERP அப்படின்னா என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகே, இதில் மேஜர்ஸ் வந்து உங்களுக்கு ஆரக்கிள், SAP, அப்புறம் நிறைய ERP இருக்கு மார்க்கெட்ல. ஓகேங்களா? பேன் அது இதுன்னு இருக்கு. டேலி ERPன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இவங்க தான் மார்க்கெட் லீடர்ஸ். ஓகே, இது ஆரக்கிள் ஃபினான்ஷியல். ஓகே, ஸோ ஆரக்கிள் எப்படி பேசிக்கா எதுல இருந்து வருதுன்னா, இப்போ நம்ம நார்மலா ஒரு இனிஷியலா வந்து ஒரு அக்கௌண்டிங் சொல்லி கொடுக்கும்போது பேசிக்கா ஜேர்னல்ல போடுவோம் இல்லையா? சாஃப்ட்வேரே இல்லாதப்ப என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சேல்ஸ்க்கு என்ன என்ட்ரி போட்டுக்கிட்டு இருந்தோம்? ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கேஷ் டு சேல்ஸ். ஓகே, கரெக்டா? பேங்க், இதுதான் இந்த என்ட்ரியை போட்டு தான் போஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கையில மேனுவல் எழுதும் போது. சரிங்களா? ஸோ டெபிட் பாட் கம்ஸ் இன் பேங்க் டு சேல்ஸ். இதுல இருந்து எப்படி ஆரக்கிள் டெரைவ் பண்றாங்க? டைரக்டா அங்க வந்து உங்களுக்கு அக்கவுண்டிங்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடும். நம்ம எதுவும் திங்க் பண்ண தேவையில்ல. ஓகே ஓகே, ஒன் செகண்ட் சாரி. ஓகே, நத்திங். நான் வந்து லைக் ஸ்கைப் இப்பதான் புதுசு, அதனால வந்து இந்த சைட்ல இருக்க சாட் விண்டோ இதெல்லாம் ஓப்பன்ல இருக்கு, அதனால வந்து ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா தெரியும். இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுது இல்ல? எக்ஸல் ஸ்கிரீன் தெரியுது, பட் சின்னதா இருக்கு. இப்போ ஓகே, இல்ல என் சைடு தான் இப்போ இது. உங்க சைடு ஐ திங்க் ஃபைன். நீங்க அப்படியே இது பண்ணுங்க, ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. வியூ ஃபுல் ஸ்கிரீன் ரைட்ல இருக்கும் பாருங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கோ. எனிவே இது நான் ஷேர் பண்ணுவேன் ஃபுல்லா. ஓகே சரி. ஓகே, ஸோ நார்மல் ஜேர்னல் நம்ம எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் படிக்கும்போது வந்து ஒரு சேல்ஸுக்கு வந்து பேங்க் டு சேல்ஸ், பேங்க்ல பணம் வந்துருது, சேல்ஸ் பண்றீங்க. ஓகே, இந்த லாஜிக்ல தான் போடுவோம். அதுக்கு ஒரு டேட் போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் பேசிக்ல +1 +2 பிகாம் லெவல்ல. ஓகே, இப்போ ERP இதை வந்து அப்படியே கொண்டு வருது. ஓகே, ஸோ எப்படி அவங்க கொண்டு வர்றாங்கன்னா, ஸோ இப்போ நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. ஒரு சின்ன ஆஃபீஸ் சென்னையில ஒரு பிரான்ச் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா ஈஸியா போட்டுருவீங்க. ஓகே, இப்போ வேர்ல்டு வைடு 150 கண்ட்ரிஸ் இருக்கு. 150 கண்ட்ரிஸ்லயும் உங்களுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிலயும் 100 பிரான்ச் 50 பிரான்ச் இருக்குன்னா எப்படி நம்ம பண்ண போறோம்? அப்போ நம்ம கேட்போம் இல்லையா, இந்த சேல்ஸ் எந்த பிரான்ச்ல நடந்தது, எந்த கண்ட்ரி, இதெல்லாம் வந்து இதுல தான் போடணும் கீழே. ஸோ ஒரு ஹை லெவல்ல இருந்து யாராவது பார்க்கும்போது டக்குன்னு இதெல்லாம் எடுத்து பார்க்கவும் கஷ்டம் இல்லையா? கரெக்டா? ஆமா, கஷ்டம். கரெக்டாகவும் எழுதியிருக்க மாட்டாங்க. இதை நமக்கு கண்ட்ரோல் கிடையாது, அப்பப்போ மாத்தலாம் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலும் வேணும், நம்ம கரெக்டான அக்கௌண்டிங் வேணும். பிளஸ் வந்து இந்த 54 என்னது, இது INR-ஆ USD-ஆ? ஓகேங்களா? அதுவும் வேணும் இல்லையா? இது வந்து ஓகே, ஸோ இதை ERP எப்படி கேப்சர் பண்ணுதுன்னா, எதுக்கு ERP-னா இது எல்லாமே ஒரே அக்கௌண்டிங் என்ட்ரில கொண்டு வரது தான். ஓகே, இப்போ இந்த டேட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா கேலண்டர். ஓகே, கரன்சி வந்து சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, CCC. இதுதான் நம்ம ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஆரக்கிள் 11 ஒரு வெர்ஷன் இருந்தது. ஆரக்கிள் 11 அடுத்து ஆரக்கிள் R12 வந்தது. இப்போ நீங்க படிக்கிற ஃபியூஷன் வந்து R13. ஓகே, இதுதான் கிளவுட். ஓகே, நான் USA ஒரு பிரான்ச்சுக்கு இந்த என்ட்ரி போடுறேன். இப்போ எனக்கு வந்து இந்த INR-ஆ, இப்போ நான் USல ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றேன்னா திருப்பி இன்னொரு புக்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும். ஏன்னா இங்க ஒரு கரன்சி தான் அக்செப்ட் ஆகும் இல்லையா? இதான் ஓல்டு வெர்ஷனோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? இதுவும் மாறும், உங்க கேலண்டரும் மாறும். இங்க நம்ம வந்து ஏப்ரல் டு மார்ச் தானே ஃபாலோ பண்றோம் இந்தியால. ஆமா,
உங்களோட ஃபினான்சியல் இயர். ஓகே, எஸ். இப்போ யூஎஸ்ல பொறுத்த வரைக்கும் ஜான் டு டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மாறுதா? ஸோ ஏதாவது ஒரு சி மாறுச்சுன்னா யூ ஹவ் டு கிரியேட் அ நியூ செட் ஆஃப் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி. ஓகே, அந்த வால்யூம் 1 தியரிலையும் இருக்கும் சரிங்களா. இந்த செட் ஆஃப் புக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து இப்போ 150 பிரான்ச் இருக்கும் 150 கண்ட்ரிலன்னு வச்சுக்கோங்களேன், 150 புக்ஸ் நீங்க திருப்பி போட்டு கன்சல்டேட் பண்றதுக்குள்ள இது ஹெக்டிக் டாஸ்க் இல்லையா. ஆமா. ஸோ அப்பதான் ஆரக்கிள் ரிலீஸ் 12 கொண்டு வந்தாங்க. ரிலீஸ் 12 இதுவும் மோரர்லெஸ் ஒன்று தான், ஃபியூஷனும் செட்டப்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே 3C இருக்கு இல்லையா, ஒன் மோர் சி தே ஆடட், அக்கவுண்டிங் கன்வென்ஷன். இதுல இருந்து அந்த சி எடுத்துக்குது, ரெண்டாவது லெட்டர்ல இருந்து அக்கவுண்டிங் கன்வென்ஷன் ஆர் SLA. ஸோ இது என்ன ஆச்சுன்னா 4th சி. இது எதுக்குன்னா, இப்போ நீங்க இது ஒரு புக்ஸ் கிரியேட் பண்றீங்க. இப்போ நான் இந்தியாவுக்கு பண்ணியிருக்கேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும், சரிதானே, டேட் சேஞ்ச் ஆகும் அது. ஓகே, ஸோ இங்க நம்ம மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் கன்வென்ஷன் ஒரு டிஃபால்ட்டா கொடுத்துருவோம். இது நம்ம இன்னும் பண்ண, நம்ம மெத்தட் வந்து அக்ரூவல் மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங், அக்ரூவல் மெத்தட்னு சொல்லுவோம். எதுக்காக அக்ரூவல் மெத்தட் சொல்றோம்? அதே யூஎஸ்ஏல 2வது பிரான்ச் பண்றோம், கேலண்டர் மாறுது, கரன்சி மாறுது, மெத்தட் ஆஃப் அக்கவுண்டிங் கேஷ்னு எடுத்துக்கோங்களேன். ஓகே, அக்ரூவல் மெத்தட் அப்படின்றது வந்து ஒரு இப்போ என்னன்னா, சப்போஸ் அக்டோபர் சேலரி எனக்கு வந்து 31st அக்டோபர்ல வரணும். பட் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் கிவிங் ஆன் 2nd நவம்பர் ஆர் 1st நவம்பர். சரியா? இதே சில கம்பெனிஸ் 31st அக்டோபர். ஓகே, இதுலயே நான் சொல்றேன். ஓகே, ஸோ என்னோட சேலரி நவம்பர் 2nd தான் வருது. சப்போஸ் என்னோட சேலரி 50K. ஓகே, ஸோ இது எந்த டேட்ல அக்கவுண்ட் பண்ணுவாங்க? ஓகே, இப்போ வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்களா, முன்னாடியே பண்றவங்க கேக்குறீங்களா? இல்ல எந்த டேட்? எனக்கு வந்து அக்டோபர் மாசம் நான் வேலை செஞ்சிருக்கேன், சம்பளம் எனக்கு நவம்பர் 2-5 தான் வருது. என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புக்ஸ்ல எனக்கு எப்போ சேலரி கொடுத்ததா போடுவாங்க. ஓகே, இதுலதான் 2 மெத்தட் இருக்கு. ஸோ அக்ரூவல் என்னன்னா, என்னோட ஒர்க் அக்டோபர் தானே, ஸோ தே ஹவ் டு அக்கவுண்ட் இன் அக்டோபர். இதுக்கு பேர் தான் அக்ரூவல் மெத்தட். ஓகே, இந்த சென்ஸ் அந்த டேட்ல அக்கவுண்டிங் இது ரிப்போர்ட் பண்ணிட்டு, ஆனா கொடுக்கறது வந்து லேட்டா கொடுக்கறது அது வந்து இதுக்கு பேர் அக்ரூவல் மெத்தட். இல்ல கொடுக்கறப்போ பேமெண்ட் டேட்னு மாறிடும். அது பேமெண்ட் நம்ம புக்ஸ்ல வந்து இது செலவு வந்து அக்டோபர்ல காமிச்சிருவோம். ஓகே, இதுக்கு பேர் அக்ரூவல் மெத்தட். சப்போஸ் 2nd நவம்பர் சில ரூல்ஸ் இருக்கு அக்கவுண்டிங் சில கண்ட்ரில, நீ எப்போ பணம் ரிலீஸ் பண்றியோ. ஓகே, நீங்க வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க சில கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளேயே. இப்ப நான் உனக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன், நான் 1 crore தரேன், நீ 3 crore தர அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் லோன் வாங்குவாங்க. அதுக்காக கொஞ்சம் விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க இல்லையா. ஆனா ஆக்சுவலா சேல்ஸ் நடக்காது. இதெல்லாம் அக்ரூவல், அது சேல்ஸ். இது அக்ரூவலே வச்சுக்கோங்களேன். இப்ப செலவுக்காக நிறைய அக்ரூவல்ல போடுறீங்க, ரெவன்யூ அக்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவல் அமௌண்ட் வந்தாதான் பண்ணுவேன்னு சில கண்ட்ரி சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து வருது கேஷ் மெத்தட். எப்போ உனக்கு வருதோ அப்பதான் நான் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஓகே, டிஃபரன்ஸ் இதான். அக்ரூவல் இதான் இந்தியால பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாசம் வேலை செஞ்சனா என்னைக்கு வாங்கினாலும் சரி, அது அந்த மாசம் சம்பளம் தான் கம்பெனியோட செலவு. இங்க வந்து கேஷ் மெத்தட். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுவுமே இது இன்கார்பரேட் பண்ணிக்குது. அதனால நீங்க வேற கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4C வந்து பிரைமரி லெட்ஜர்னு சொல்லுவாங்க இங்க. ஓகே, இங்க செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்றாங்க இல்லையா. லவணையில ஜஸ்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சா போதும், லவணையில உங்களுக்கு தேவையில்லை. இங்க வந்து பிரைமரி லெட்ஜர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, லெட்ஜர். இந்த பிரைமரி லெட்ஜருக்கு இல்ல, தேர் கேன் பி மல்டிபிள் செகண்டரி லெட்ஜர். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, செகண்டரி லெட்ஜர் 1 இந்த மாதிரி ஒரு கண்டெக்ட் சேஞ்ச் இருக்கு, செகண்டரி லெட்ஜர் 2 இந்த மாதிரி மல்டிபிளா யூ கேன் டு இட். புரியுதுங்களா? ஓகே, லேண்ட்ல பண்ண போறேன், அங்க பண்ண போறேன், சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே இது வந்து எனி சேஞ்சஸ் இட் கேன் எக்யூட். ஸோ ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ்ல இங்க மாறி மாறி பண்ணிக்கலாம் நேவிகேஷன். நீங்க இப்போ நான் இந்தியா லெட்ஜர்ல இருக்கேன்னா, நீங்க அங்க இருந்தே சேஞ்ச் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து டைம் வேஸ்ட் இல்ல, செக்யூரிட்டி இருக்கும், நல்ல இதா இருக்கிறதால தான் ரிலீஸ் டூல். இப்போ ஃபியூஷனுமே இதே தான். ஃபியூஷன் என்னன்னா எல்லாமே கிளவுட்ல ஸ்டோர் ஆகும். இது வந்து ஆக்சுவலா நம்ம டிபியை வச்சு டேட்டாபேஸ் ஸ்டோர் ஆகுது இல்லையா. ஓகே, ஆமா, ஓகே ரைட்டா.
அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இதே தான் ஃபியூஷனுக்கும். ஸோ டெக்னிக்கல் டேர்ம் இதுல என்ன, இங்க செட் ஆஃப் பாக்ஸ்ன்னு சொல்றோம். கேலண்டர் உங்களுக்கு தெரியும், அது ஈஸியா கிரியேட் பண்ணிடுவாங்க, கிரியேட் பண்ணி காமிப்பாங்க. கரன்சி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்றதும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுவும் கிரியேட் பண்ணு. இதெல்லாம் ஒன் டைம் செட்டப், சரிங்களா? ஓகே. ஸோ ஆரக்கிள் ஃபியூஷனுமே இதுதான், ஸ்டோரேஜ் தான் வேற தவிர நம்மளோட ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, புரியுதுங்களா? ஓகே. இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பெரிய எம்என்சி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்துஸ்தான் லீவர் இருக்கு இல்லையா, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அவன்கிட்ட, கரெக்டா? ஓகே. இந்துஸ்தான் லீவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் மேனுஃபேக்சர்லாம் சோப்ஸ், சைல்டு ப்ராடக்ட்ஸ் நிறைய போடுறான் இல்லையா? ஆமா. இந்துஸ்தான் லீவர்ல சோப் போடுறோம், சைல்டு ப்ராடக்ட்ஸ் போடுவான், அப்புறம் நிறைய அந்த ஈட்டிங் ப்ராடக்ட்ஸ் நிறைய போடுவான், கரெக்டா? ஃபுட் ப்ராடக்ட்ஸ். ஆமா. பட் இது இருக்கு அவன்கிட்ட பிசினஸ். ஸோ இதை வந்து நம்ம பிரிக்கணும், கேட்டகரைஸ் பண்ணணும். ஸோ நீங்க வந்து இப்படியும் சொல்லலாம், நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்னு இதுக்கு ஒரு ஹெட்டிங் வைக்கலாம், இல்ல பிசினஸ்ல வைக்கலாம். நான் கம்பெனின்னு சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் போறீங்க அந்த கம்பெனிக்கு, அப்போ அவன் கொடுப்பான் லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு இத்தனை கம்பெனி இருக்கு. ஸோ யூ வில் சே எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ கம்பெனி இருக்கு, 45 கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபியூச்சர்லயும் போகலாம், இன்னொரு 100 கம்பெனியும் போகலாம். அவன் சொல்லுவான் இன்னொரு 10 கம்பெனி பண்ண முடியும் என்னால, அவ்வளவுதான்றான். ஸோ நீங்க வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கீங்க, சரிங்களா? ஸோ கம்பெனின்னு இப்படி போடுறோம். ஸோ எந்த இதா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் மேண்டேட்டரி இல்லையா, எந்த இதா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட், சரிங்களா? ஆமா. டிபார்ட்மெண்ட் என்னன்னா நீங்க எல்லா கம்பெனிலையும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சோப் கம்பெனில இருக்கும், சைல்டு ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும், ஃபினான்ஸ். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர், சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எல்லா நிறைய வெரைட்டி இருக்கும், தனித்தனியா வச்சிருப்பாங்க. அதுதான் மெயின் நமக்கு ஃபங்க்ஷனுக்கு இல்லையா, பில்லிங்கு பட்டது இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க, ஏன்னா இது இங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகே, கம்பெனி டிபார்ட்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட். அக்கௌண்ட் வந்து எல்லாத்தையும் நம்மளோட அக்கௌண்ட் தான், 4 அக்கௌண்ட் தான் இருக்கு. ஓகே, அக்கௌண்ட் எப்படி போடுவாங்க? எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட், இன்கம் அக்கௌண்ட், இன்கம்லாம் ஒரு அக்கௌண்ட்ல போகும், லயபிலிட்டி, அசெட், 4 டைப் தான், கரெக்டா? ஓகே. 2 பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட், அசெட்ஸ் நம்மளோட அசெட்ஸ், நம்மளோட இதெல்லாம் கம்பெனியோட அசெட், கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வருமானம், எவ்வளவு இது வந்து வருமானம், செலவுகள், இவ்வளவுதான் அக்கௌண்ட் டைப். நீங்க எந்த கம்பெனிக்கு போட்டாலும், கரெக்டா? ஆமா. டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகலாம், லெஸ் ஆகலாம், டைப் மாறலாம், இது அதே தான். பட் இதுல இன்னொன்னு என்னன்னா 5th டைப் ஒன்று வச்சிருக்கான், ரீடைன்ட் ஏர்னிங். ரீடைன்ட் ஏர்னிங்னு ஒண்ணு தான். அது என்ன அக்கௌண்ட்னா, போன வருஷம் ப்ராஃபிட்டை இந்த இதுல கொண்டு வருவோம். நம்ம நார்மலா P&L அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவோம். போன வருஷம் ப்ராஃபிட் வருது இல்ல, அடுத்த வருஷம் இதுல வரும் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதுக்கு ஸோ 5 அக்கௌண்ட் டைப் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ்க்குள்ளே மல்டிபிள் எக்ஸ்பென்ஸ் வந்துடும், நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு பேரு. ஓகே, இப்போ ஓகே, நிறைய ப்ராடக்ட் இருக்குல்ல, ப்ராடக்ட்னு வந்து இந்த வாய்ஸ் டவுன் ஆயிடுச்சு நடுவுல. கேக்குதா? எஸ். ஓகே, இப்போ இந்த சோப்புக்கு தேவையான பை ப்ராடக்ட் அதெல்லாம் இங்க லிஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இதுக்கு நிறைய வாங்கணும் இல்லையா, நீங்க நிறைய கெமிக்கல்ஸ் தேவைப்படும் இல்லையா, ஓகே, இதெல்லாம் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், எனக்கு அப் டு 45 கம்பெனிஸ் வரைக்கும் இருக்கு, கம்பெனியா போடுவோம். டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும். ஓகே, ஸோ நான் வந்து 3 டிஜிட் போட்டுக்கிறேன், அது 3001 002ன்னு ஆரம்பிப்போம், ஏன்னா 3 டிஜிட் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரிங்களா? எல்லாமே பிசினஸோட டிஸ்கஸ் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிடுவோம், ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் கரெக்டா வரணும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் ரெண்டு பேருமே. அங்க அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் 3 டிஜிட்ன்றது வந்து என்னது எக்ஸாக்ட்டா? லைக் இத்தனை கம்பெனிஸ் அப்படிங்கற மாதிரியா? கம்பெனி வந்து அவங்க இப்ப நீங்க போறீங்க, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இது வரைக்கும் 45 கம்பெனிஸ் இருக்கு, இல்லைன்னா வச்சுக்கோங்க எங்ககிட்ட 10 கம்பெனி இருக்கு. 10 கம்பெனி நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணுவீங்க, இங்க 10 பேர் போட்டு. இங்க நீங்க போகும்போது சொல்றாங்க இது வரைக்கும் 700 டிபார்ட்மெண்ட்ஸ் எங்க கிட்ட இருக்கு. ஓகே, வாட் எவர் அவைலபிள் நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணிப்பீங்க, ஆசிஸ் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க இத. ஓகே, இதெல்லாம் அவைலபிள். அதுக்கப்புறம் சஜஷன் நம்ம கொடுப்போம். அதுமாதிரி அக்கௌண்டிங் வந்து எப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீரீஸ் போடுவோம். எக்ஸ்பென்ஸா 1 சீரீஸ், இன்கமா 2, 3. எப்படின்னா
இப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து 10,101 to 1,999 ஃபுல்லா எக்ஸ்பென்ஸ் உள்ள வந்துரும். ஸோ ஒன்றும் இல்லை, 1001 வந்து சேலரிஸ் வச்சுக்கோங்க, 1002 ரெண்ட், இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம் சரிங்களா. 1003 ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸும் அதுல கிரியேட் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து இன்கம், இது அப்போ ஒரு இண்ட் யூசர் என்ன பண்ணுவான், அவன் ஒர்க் பண்ண அவனுக்கு தெரிஞ்சிடும் 2 சீரிஸ்னா நான் இன்கம் செலக்ட் பண்ணோம், 3 சீரிஸ்னா லைபிலிட்டி. புரியுதுங்களா? ஓகே, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் நம்ம ஈஸியா கொடுக்குறோம். இதை நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு எது ராசியான நம்பரோ அவங்க சொல்லுவாங்க, அப்போ ஃபைனலைஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப்ல டிஃபைன் பண்ணுவோம். இதுதான் ஒன் டைம் செட்டப் தான். ஓகே, நாள் இதுல 2 டிஜிட். ஓகே, இப்போ உங்க டவுட் நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல 2 டிஜிட் போட்டிருக்கோம், ஏன்னா இது வரைக்கும் அவங்ககிட்ட 10 கம்பெனி இருக்கு. இதுல 3 டிஜிட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம இப்படி வச்சுப்போமே, இது வரைக்கும் அவங்ககிட்ட 99 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, சரி. அக்கௌண்ட்ஸ் நம்ம யோசிக்கிறோம் 1001 ஆரம்பிக்கிறோம்னா அவங்க மொத்தமா சொல்றாங்க எங்ககிட்ட 2000 அக்கௌண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ப்ராடக்ட்ஸும் நிறைய இருக்கு. ஓகே, இது எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஸோ அப் டு நவ் 10 கம்பெனிஸ் இருக்கா. ஸோ மேக்ஸிமம் ஃபியூச்சர்ல நீங்க ஆல்டர் பண்ண முடியாது ஒன் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம், 10 இருக்கு இல்லையா, 10 வந்து நான் என்ன சொல்றேன், மேக்ஸிமம் 2 டிஜிட் 99. ஸோ 99 கம்பெனிக்கு மேல அவங்க பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ஃபியூச்சர் 10-20 வருஷம் நம்ம பண்ண போறாங்கன்னா, ஸோ நான் 2 டிஜிட் வச்சுக்கிறேன். ஸோ 2 டிஜிட்டோட மேக்ஸிமம் 99 தான் இல்லையா. ஓகே, 3 டிஜிட் மேக்ஸிமம் என்ன வருது, 999. அதான் இந்த 3 டிஜிட்ல ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு 4 டிஜிட் கொடுத்துருக்கேன். 4 டிஜிட் மேக்ஸிமம் 9999 வரைக்கும் போகும். ஓகே, அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நீங்க வச்சுக்கலாம், அவங்க கொடுக்குற லிஸ்ட்டை பொறுத்து தான். இதுவுமே நீ வந்து 5 டிஜிட் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு அவங்ககிட்ட, நீங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னா இது நீங்க 5 டிஜிட் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு கன்சல்டன்ட் நீங்க போறீங்கன்னா உங்களோட ஐடியா தான், நீங்க ஐடியாவை சொல்ல அவங்க ஓகேன்னுவாங்க, சைன் ஆஃப் வாங்கிட்டு நம்ம பண்றோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்றீங்களா, கம்பெனி, டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட், ப்ராடக்ட். நம்ம என்ன பண்ணுவோம்னா டம்மி செக்மெண்ட் 2 வச்சுப்பாங்க, ஏன்னா ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆல்டர் பண்ண முடியாது, அதனால இதை ரீநேம் பண்ணிக்கலாம் நீங்க. புரியுதுங்களா? ஓகே, ஓகே. ஃபியூச்சர்ல ஏதாவது வர தேவைப்படும், டம்மில வந்து 0 வச்சுப்போம் டிஃபால்ட்டா. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் ஆரக்கிள் வந்து செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, பேர் செக்மெண்ட்ஸ். அடுத்து இந்த வேல்யூ எல்லாம் போடுறோம் இல்லையா, அதோ பாருங்க இந்த டிஜிட்லாம். இப்போ நான் ஒன்னொன்னா கிரியேட் பண்ணோம்ல, நான் மொத்தமா போட்டேன் 1001 to ஒன்னொன்னா போடணும். அதுக்கு வந்து நீங்க எக்ஸல்ல போட்டு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து வெப் ஐடி இருக்கு, நிறைய டூல்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகே, சோ ஒன்னொன்னா அவங்க கொடுக்கறத அப்படியே எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த கிரியேட் பண்றது வேல்யூ செட். அது வேல்யூஸ் தானே, இந்த வேல்யூஸை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் தனியா கிரியேட் பண்ணுவீங்க. அந்த வேல்யூஸ்க்கு தேவை வேல்யூ செட்னு ஒரு இது. அந்த வேல்யூ செட் என்னன்னா, வேல்யூ செட்ல தான் இதை கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து வேல்யூ செட் எத்தனை, 2. கரெக்ட்டுங்களா? அந்த வேல்யூ செட்ன்றது அந்த வேல்யூஸ் அதுக்குள்ள போடுறதுக்கு, வேல்யூஸ் வந்து அதுக்குள்ள வரும், என்னென்ன வேல்யூஸோ. ஸோ எனி டைம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், என்டேட் பண்ணிக்கலாம். யூஸ் ஆகாத டெலீட் பண்ண முடியாது என்னைக்குமே ERP-ல. சரிங்களா? ஃபுல்லா ஒரு அக்கௌண்டிங் ரன் ஆயிடுச்சுன்னா இந்த டெக்னிக்கல் டேர்ம் தான் நீங்க பாக்குறீங்க. இதுல ஒன்னு வந்து என்ன, செக்மெண்ட். ஓகே, அப்புறம் வேல்யூ செட், வேல்யூஸ். இதுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் அந்த நோட்ஸ்ல இருக்கும், ஒரு பிசினஸ் சினாரியோட. நீங்க அதையே பண்ணலாம், சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இல்ல, ஓகே, ஒரு லே அவுட் மாதிரி நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ஓரளவுக்கு புரியுது. பட் ஆனா மேபி இதை ஒர்க் பண்ணும்போது தான் மேபி இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிரியேட் செக்மெண்ட்னு சொல்லுவாரு. இந்த செக்மெண்ட்ல இதை கிரியேட் பண்ணிடுவாரு, அந்த ஹெட்டிங்லாம். அப்போ செக்மெண்ட்டுக்கு ரிலேட் பண்ணி வேல்யூ செட் நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு. இதான் வேல்யூ செட். பார்க்குறது டெக்னிக்கலா இருக்கும், ரிலேட்டிங் டு பிசினஸ் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்க அந்த ஜெனரல் லெட்ஜர் வால்யூம் 1 தியரியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த பிடிஎஃப்ல அனுப்பிச்சேன் இல்லையா தியரி, அது உங்களுக்கு புரியும். இவ்வளவுதான் லாஜிக், பேசிக் லாஜிக். இது வந்து ஆனா எப்படி பண்றதுன்றதையும் வந்து சொல்லி கொடுப்பாங்க.